ஆனால் எடப்பாடியாரோட ஆளுமையை பார்த்தீங்கன்னா 27 தொகுதியில் முடிச்சிட்டாரு அப்படின்றாங்க. இந்த 27 சீட்டு பெறுவதற்காக நரேந்திர மோடி 10 முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட உங்களுடைய பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது, உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடைசி அறிவிப்பை மட்டும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்காரே தவிர அவர் எதுவுமே தீர்மானிக்கவில்லை. தீர்மானிக்கிற இடத்தில் அவர் இல்லை, அவரை வைக்கவும் இல்லை. மாப்பிள்ளை அவர் தான். ஏன் கலைஞர் போகலையா டெல்லிக்கு? கலைஞர் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலையா? தவறான தகவல் இது. வரலாற்றை கரெக்டாக படிக்கணும். நாங்கள் பிரச்சாரத்தை முதல் கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம். அதிமுக அது இல்லைன்னா அந்த முகம் சோர்ந்து போயிருக்கிறது. கரை சேர்வும் நம்பிக்கை இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் அதிமுக 3வது இடத்துக்கு போகும். எந்த அதிமுக நிர்வாகியும் களத்தில் இல்லை. பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பேசும்போது அரசியல் பொது வாழ்க்கையில் 8000 நாட்கள் கழிச்சிட்டேன், 320 நாள்ல 40 கோடி மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பதவி இழந்தார விபி சிங், அவரை பாராட்டுமா? சமூக நீதி குடிதோண்டி புதைத்திருக்கிற. ஆனால் பாஜக, RSS, சங் பரிவார், இந்து விஸ்வ பரிஷத், இந்து முன்னணி போடவெல்லாம் திமுகவை கருவறுக்க துடிக்கிறார்கள். திமுகவை அழிக்க நினைக்கிறார்கள். இது ஒரு ஆரிய திராவிட போர். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவன் இருக்கிற வரையில் திராவிடத்தின் குரல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் சைதை சாதிக் இணைஞ்சிருக்கிறார். வாங்க அவளோட பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் தொகுதி பங்கீடு ரொம்ப சுமூகமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கட்சிகளுக்கான தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறாங்க. பாஜகவுக்கு 27 தொகுதிகள், அமமுகவுக்கு 11, பாமகவுக்கு 18 அப்படின்னு ஒதுக்கியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக பாருங்கள் காங்கிரஸ்க்கு 28 தொகுதி கொடுத்துருக்கு, ஆனால் நீங்கள் கதையெல்லாம் பேசுனீங்க, பாஜக 60 தொகுதி கேட்குது, 40 தொகுதிக்கு மேல் நிற்கும் அப்படின்னு. ஆனால் எடப்பாடியாரோட ஆளுமையை பார்த்தீங்கன்னா 27 தொகுதியில் முடிச்சிட்டாரு அப்படின்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை என்று சொல்வதா, அல்லது டெல்லியில் இருக்கிற பாஜக தலைமை கிறுக்குத்தனமாக நடந்து கொண்டு என்று சொல்வதா, இல்லை யார் பலமாக இருக்கிறார்கள்? இருவருமே பலவீனமாக இருக்கிறார்கள். இந்த 27 சீட்டு பெறுவதற்கு அமித்ஷா 10 முறை வந்தார். இந்த 27 சீட்டு பெறுவதற்காக நரேந்திர மோடி 10 முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த 27 சீட்டு பெறுவதற்காக மத்திய அமைச்சர்கள் 30 பேர் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். இந்த 27 சீட்டு வாங்கிறதுக்காக அதிமுகவை போட்டு இந்த புழிஞ்சிங்க. இந்த 27 சீட்டு வாங்கிறதுக்காக 7 முறை அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் கூப்பிட்டு மிரட்டினீங்க. காங்கிரஸை விட தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆளுங்கட்சியாக இல்லாத, பல மாநிலங்களில் ஆளாத கட்சியாக இருக்கிற காங்கிரஸை விட தமிழ்நாட்டில் பாஜக ஒரு தொகுதி கம்மியாக வாங்கியிருக்கிறது. இது என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது, உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களை யாரும் ரசிக்கவில்லை, உங்களை யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள், உங்களை யாரும் வெற்றி பெற செய்ய மாட்டார்கள் தெரிந்துதான் கடைசி நேரத்தில் அதிமுக அதை செய்திருக்கிறது. 27 தொகுதி வாங்குறதுக்கு 30 மத்திய அமைச்சர்கள், 27 தொகுதி வாங்குறதுக்கு 10 முறை உள்துறை அமைச்சர் வருகிறார், 27 தொகுதி வாங்குறதுக்கு பிரதம அமைச்சர் இங்கே முகாம் எடுக்கிறார். வெக்கமாக இல்லையா? உள்ளபடி சொல்லலாம், இந்த கடைசி கட்ட தொகுதி பங்கீடு வெக்கப்பட வேண்டியது பாரதிய ஜனதா தான். சரி, அதிமுக இந்த 27 தருவதற்கே பாஜக கூப்பிட்டு மிரட்டுகிறது. டிடிவிக்கு கொடுங்க, அன்புமணி ராமதாஸை கொடுங்க, ஏசி சண்முகத்தை கொடுங்க, பாரிவேந்தரை கொடுங்க, ஜான் பாண்டியனை கொடுங்க அப்படின்னா நாங்கள் கேட்பது, கூட்டணி ஒரு படத்தில் ஒரு காமெடி சீன் ஒன்று வரும், எல்லாம் மேலகரவன் பார்த்துப்பான், எல்லாம் மேலகரவன் பார்த்துப்பான்ட்டு. எல்லாம் மேலகரவன் பார்த்துட்டா இப்போ கீழகரவன் யாரா பார்க்கறதுன்ற மாதிரி எல்லாத்தையும் பிஜேபி முடிவு செய்தது, கீழகரவன் பார்த்துக்கணுன்ற மாதிரி கடைசி அறிவிப்பை மட்டும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்காரே தவிர அவர் எதுவுமே தீர்மானிக்கவில்லை. தீர்மானிக்கிற இடத்தில் அவர் இல்லை, அவரை வைக்கவும் இல்லை. மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் போட்டுக்கிற சட்டை அவரது இல்லை. அந்த மாதிரி தான். இல்லை, தொடர்ச்சியாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக மேலே வச்ச விமர்சனம் என்ன அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் டெல்லி போகிறாங்க பாருங்க, அவங்க தொகுதி பங்கீடு கூட அதிமுக இதுவும் டெல்லியில் தான் தீர்மானிக்கப்பட்டது. கடமைக்காக மக்களை ஏமாற்றுவதற்கு அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த கூத்து நடந்திருக்கிறது. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க 27 தொகுதிக்கு தான் இந்த பாடுபட்டாங்களா பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் அந்த என்டிஏ கூட்டணி, இந்தியாவில் 18 மாநிலத்தில் ஆளுங்கட்சி, பாஜகவை சேர்ந்தவர் ஜனாதிபதி, பாஜகவை சேர்ந்தவர் துணை ஜனாதிபதி, பாஜகவை சேர்ந்த 30-40 ஆளுநர்கள், பாஜகவை சேர்ந்த 400 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாஜகவை சேர்ந்த 3000 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜகவை சேர்ந்த பிரதம அமைச்சர், பாஜகவை சேர்ந்த 70 மத்திய அமைச்சர், இவ்வளவு பேர் உங்களால் தமிழ்நாட்டில் 30 தொட முடியலையே. சீட்டு வாங்கிறதே நீங்கள் ஆட்டி படைத்த, உங்களால் ஆட்டி வைக்கப்படுகிற பொம்மைகள் கிட்ட இருந்தே உங்களால் 27 மேல வாங்க முடியலன்னா இதுதான் உங்கள் லட்சணம்.
அப்படி பலம் இல்லாத பாஜகவை திமுகவை ஏன் எதிர்க்குது? அதிமுக விசஸ் திமுகன்னு இல்லாம என்டிஏ திமுகவை பாஜக எதிர்ப்பது தேர்தல் அரசியலுக்காக அல்ல. இது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜக நரேந்திர மோடி, அமித்ஷா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது, அதனுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை எதிர்ப்பது அரசியல் வெற்றி தோல்விக்காக அல்ல. பாஜக திமுகவை எதிர்ப்பது சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக. இது சமூக நீதி பேசுகிற இயக்கம், சமதர்மம் பேசுகிற இயக்கம், மதச்சார்பினை பேசுகிற இயக்கம், கோயில் கருவறையில் பட்டியலின மக்களை அழைத்து செல்லுகிற இயக்கம், இந்து முஸ்லீமை ஒற்றுமைப்படுத்துகிற இயக்கம். இது எல்லா தரப்புக்கும் எல்லாம் கிடைக்கும் நினைக்கிற இயக்கத்தை பாஜக எதிர்க்க தான் செய்யும். பாஜகவுக்கு சித்தாந்த வெறி, கொள்கை வெறி, தேர்தல் வெளியல்ல, வெற்றி தோல்வியே அல்ல. பாஜகவிற்கு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் எண்ணம் அல்ல, அழிக்க வேண்டும் தான் எண்ணம். தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வி சாதாரணம், தேர்தல் களத்தில் தோற்கடிப்பதற்கு வேலை செய்வது வேற விஷயம். ஆனால் பாஜக, RSS, சங் பரிவார், இந்து விஸ்வ பரிஷத், இந்து முன்னணி இது போலவெல்லாம் திமுகவை கருவறுக்க துடிக்கிறார்கள், திமுகவை அழிக்க நினைக்கிறார்கள். இது தேர்தலுக்கான போட்டி அல்ல, சித்தாந்த ரீதியான ஒரு ஆரிய திராவிட போர். இது அந்த காலத்திலிருந்து இருக்கு. இது ஒரு சொல்றது சித்தாந்த ரீதியான போர், இது வர்க்க போர். நமக்கும் அவருக்கும் நடக்கிற பல ஆண்டுகால போரில் இவர்கள் நம்மை கருவறுக்க நினைக்கிறார்கள். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவன் இருக்கிற வரையில் அது நடக்காது என்று அவர் திருச்சி மாநாட்டில் முழங்கியதை நாம் பார்த்தோம். இல்லை, நீங்க சொல்றீங்க அவர் எதுக்கு எடுத்தாலும் டெல்லி போய் பேசுறாங்க, இங்க பேசினா என்னன்னு சொல்லிட்டு. நான் அவங்க ஒரு அறிக்கையில அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, ஏன் கலைஞர் போகலையா டெல்லிக்கு, கலைஞர் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலையா அப்படின்னு ஒரு சொல்றாங்க தானே. கலைஞர் டெல்லிக்கு போனது வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி அமைச்சரவை அமைப்பதை பற்றி, பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான மசோதா கொண்டு வருவதை பற்றி டெல்லியில் ஐக்கிய முன்னணி தலைவர் கூட்டம் நடைபெற இருந்தது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கலைஞர் டெல்லி சென்றார். வரலாற்றை கரெக்டாக படிக்கணும். அந்த அன்று ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறது எதிர்கட்சியை சார்ந்தவர். அதை முறியடிப்பதற்கு ஒரு கூட்டம் ஆலோசனை நடக்குது, அதில் பங்கேற்கிறாரு. இதில் காங்கிரஸ்க்கு இவ்வளோ தருவோன்னு எந்த காலத்தையும் கலைஞர் போய் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டதும் இல்லை. இல்லை, 63 நாயன்மார்கள் மாதிரி 63 சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கலைஞர் சொன்னார் தானே. மேலே ரைடு நடந்தது, கீழே சீட் ஷேரிங் நடந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ரைடு அன்றைக்கு குற்றச்சாட்டு வந்தபோது, அன்னைக்கு இது சொன்ன அந்த 2G வழக்கு வந்தபோது, அன்னைக்கு இருந்த பிரதமரோ மன்மோகன் சிங்கோ உள்துறை அமைச்சரோ அல்லது திமுக சேர்ந்த மத்திய அமைச்சர்களோ இன்றைக்கு பாஜக வக்காலத்து வாங்குவதை போல் வாங்காமல், முடக்காமல், அவங்க வைத்திருக்கிற வாஷிங் மிஷின் முக்கிய எடுக்காமல் சட்ட ரீதியாக அணுவதற்கு தான் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. திமுக ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறது, மத்திய அமைச்சர்கள் அங்கம் வகித்திருக்கிறது நினைத்திருந்தால் அது என்ன வேணா பண்ணியிருக்கலாமே. பண்ணியிருக்க முடியுமா, முடியாதா? ஆனால் ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக அந்த வழக்கை சந்திக்க தயார் அப்படின்னு சொன்னதால தான் அந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராக சொன்னாங்க, ஆஜராகணும். பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு ஆஜராக சொன்னாங்க, ஆஜராகணும். அந்த வழக்கு டெல்லி CBI நீதிமன்றத்தில் தெளிவான முறையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் விசாரணைக்கு ஆஜராகுவதாலேயே குற்றவாளி என்று சொன்னால் இன்னைக்கு பாஜகவுடைய ஒத்துமொத்த கூடாரமும் குற்றவாளிகள் தான். இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்களோட கூட்டணி சுமூகமா முடிஞ்சிருச்சு. ஆனா இங்கதான் பிரச்சனை இருக்கு, இங்கதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் தொகுதிகள் முடியல. சார், ஏன் சண்டை போடுறாங்கன்னா, ஏன் அங்க அமைதியா நடந்துருச்சு இங்க சண்டை போடுறாங்கன்னா, அங்க ஒன்மேன் ஷோ, சர்வாதிகாரம் டெல்லி முடிவு பண்ண போகுது. இவெல்லாம் ஆடுகிற தலையாட்டுகிற பொம்மைகள், தலையாட்டிக்கிற கயிறு அமித்ஷா கையில இருக்கிறது. அது தோக்க போகிற அணி, கரையை போகிற மண் சட்டி, கரையை போகிற மண் குதிரை, அதில் யாரும் நம்பி ஏற போகிறதில்ல. ஆனால் ஓடுகிற குதிரையில் தான் பணம் கட்டுவார்கள், ஜெயிக்கிற பக்கம் தான் நிற்பார்கள். ஆக ஓடுகிற குதிரை திமுகவுடைய குதிரை, ஜெயிக்க போகிற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்பொழுது இங்கே சின்ன சின்ன சலசல் இருக்க தான் செய்யும். அந்த சலசலப்பும் இல்லாமல் 13 கட்சியில் வைத்து கூட்டணி நடத்திய தலைவர் 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு இன்னைக்கு இந்த கூட்டணியில் 21 கட்சி வந்திருக்கிறது. ஆளுங்கட்சி 5 ஆண்டு காலம் வந்துவிட்டால் இருக்கிற கூட்டணியிலிருந்து சில பேர் விலகி போவார்கள், அதிருப்தி தெரிவித்து ஏதாவது காரணம் சொல்லி ஜெயிக்கிற பக்கம் போவார்கள். ஆனால் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி விட்டு 13 பேர் வைத்து 13 கட்சி இருந்த கூட்டணியை 21 கட்சியாக மாற்றியிருக்கிற பெருமை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற 70% கட்சிகள் ஜெயிக்கிற பக்கம் தான் இருப்போம், ஜெயிக்க போகிறது திமுக தான் தெரிந்து இந்த பக்கம் வந்திருக்கிறார்கள். எல்லோரோடும் சுமூகமாக முடிந்து விட்டது. என்று இருக்கிற மிச்ச மீதியும் என்று முடிந்துவிடும். இல்லை, அவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அறிவாலயத்துக்கு முன்னாடி யாரு போனாலும் பிடிச்சி உள்ள எடுத்து சீட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னு. என்கிட்ட கூட்டத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு தெரியும் அதெல்லாம். நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கோம், எது பண்ணோம். நாங்கள் ஆள் தேடலை. எங்கள் சின்னத்தில் நெல்லுங்க சீட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி எடப்பாடி சொல்கிற மாதிரியோ அல்லது அமித்ஷா சொல்கிற மாதிரிலாம் சொல்லலை. ஜனநாயக ரீதியில்
எல்லோரையும் மதித்து பேசி தேவையான நிறைவேற்றி தகுந்த தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார். பல்வேறு பணிகள் வந்து தேர்தலில் தொடர்ச்சியாக திமுக செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசு என்னென்னலாம் செஞ்சிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் டெய்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. திமுகவினர் நிர்வாகிகள் பல்வேறு வேலைகள் பண்ணுறாங்க, நேர்காணல் நடத்துகிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பணிகள் நடக்குது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் டெல்லி போய் முடிவு பண்ணிட்டு வர ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரியே டெல்லியில் தான் அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தையே நடக்கலை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்மேன் ஷோவாக தான் அது நடந்திருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலை, திருதுப்புன்னு ஒரு கூட்டணி அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமான ஒரு வேறுபாடு என்னன்னு பார்க்குறீங்க, இல்லை ஒற்றுமை என்னன்னு? திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தேர்தல் பணியில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும். திமுக எனக்கு தெரிஞ்ச முதல்ல கூட பேட்டியில் சொல்லியிருந்தேன், திமுக ஒரு 50% தேர்தல் பணிகளை முடித்து விட்டது. திமுக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 4-5 மண்டலத்தில் இளைஞரணி மாநாடை நடத்தி இளைஞர்களை உற்சாகமாக களத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். லட்சக்கணக்கான பேரை. திராவிட முன்னேற்ற கழகம் BLA 2 தேர்தல் முகவர்கள் மாநாடை, களப்பணியாளர்கள் மாநாட்டை 5 மண்டலத்தில் நடத்தி ஒரு 10 லட்சம் பேரை முதலமைச்சர் நேரடியாக சந்தித்ததை பார்த்தோம். இவர்களை ஒட்டுமொத்தமாக திருச்சியில் சங்கமித்து ஒரு 15 லட்சம் பேர் சந்திக்கிற ஒரு தேர்தல் மாநாட்டையும் முதலமைச்சர் நடத்தி விட்டார். ஆக எல்லா தரப்பும் முடக்கிவிடப்பட்டு ஸ்டாலின் படை பெண்களை உருவாக்கி படையை உருவாக்கி வீடுகளாக போய் பிரச்சாரம் செய்யறக்காது. நாங்கள் பிரச்சாரத்தை முதல் கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம். 2வது கட்ட பிரச்சாரம் வேட்பாளர் அறிவிப்பு, வேட்பாளர் ஓட்டு கேட்கறது, தலைவர் இறுதிக்கட்ட பிரச்சாரம், இதுதான் பாக்கி இருக்கிறது. அதிமுக அது இல்லைன்னா அந்த முகம் சோர்ந்து போயிருக்கிறது. அவங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லை, தேர்வோன்ட்டு கரை சேருவோம் நம்பிக்கை இல்லை, வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இல்லை. ஒரு கட்சியை எதிர்பார்த்தார்கள், இந்த கட்சி வந்தால் நாம் எப்படியாவது தடுமாறி கரை ஏறலாம் என்று. அந்த கட்சி வராத காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் கடமைக்கு அதிமுக தேர்தலை சந்திக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் அதிமுக 3வது இடத்துக்கு போகும். கள நிலவரம், எந்த அதிமுக நிர்வாகியும் களத்தில் இல்லை. அதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க சமீபத்தில். அந்த போராட்டத்தில் பேசும்போது முன்னாள் அமைச்சர் சிலர் வந்து சில அருவருத்துக்க வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக போராட்டம் நடத்திட்டு அந்த போராட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் இருந்தது. அது எப்படி? அதுங்க படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. இது இப்போ யாருக்கு பொருந்தோம்னா அதிமுக நிர்வாகிகள் தான் பொருந்தும். CV சண்முகம் இப்போ மட்டும் தான் அதை சொன்னாரா? இதுக்கு முன்னாடி வார்த்தை சொன்னார் தெரியுமா, நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் எலெக்ஷன் நேரத்தில், இன்னும் உங்களுக்கு பொண்டாட்டிங்களை மட்டும் தான் கொடுக்கல, அப்படி சொன்னதும் CV சண்முகம் தான். எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்டதும் CV சண்முகம் தான். இதே கலைஞர் குடும்பத்தை பற்றி மிக இழிவாக பேசுவதும் CV சண்முகம் தான். அந்த இதில் ஒரு அம்மன் ஒரு MLA, பவானிசாகர் MLA நினைக்கிறேன், அவர் பேசிய அந்த காட்சியும் பார்த்தோம். கரூர் விஜயபாஸ்கர் பேச்சு அந்த காட்சியும் பார்த்தோம். திண்டுக்கல் சீனிவாசன் பேசியதை பார்த்தோம். இதுவரையும் அதிமுக பொதுதில்லை, அவன் எப்பவும் பேசுவது தான். அது நெத்தியடி நாகேன்னு அதிமுக பேச்சாளர் இருந்தார், அவர் கேசட் எடுத்து பாருங்க. குண்டு கல்யாணம் பேசுறதை எடுத்து பாருங்க. சீமானுடைய மாமனார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் காளிமுத்து பேசுறதை எடுத்து பாருங்கள். நம்முடைய அக்கா சொர்ணாக்கா வளர்மதி பேசின பேச்செல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அதிமுக கொண்டையும் புதுசு கிடையாது. இன்னைக்கு மீடியாக்கள் இருப்பதால் வெளியே தெரிகிறது. இன்னொன்று அதே மாதிரி போராட்டங்கள் தொடர்ச்சியாக அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்றுக்கு முன்தினம் ஒரு அறிக்கை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தாரு. நான் தொடர்ச்சியாக வந்து முதலமைச்சருக்கு சில கேள்விகள்லாம் வச்சேன், நான் முதலமைச்சர் பதில் சொல்ல, அதனால் மக்களை நோக்கி கேள்வி வைக்கிறேன், இனிமேல் நான் மக்களை நோக்கி கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர்ச்சியாக நடக்கிற பிரச்சனைகள் சொல்லி மக்களை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் எடப்பாடி. மக்கள் அவரை நோக்கி கேள்வி. சாத்தான்குளம் ஃபெனிக்ஸ் ஜெயராஜுடைய மரண தீர்ப்பு வழக்குன்னு வந்திருக்கிறது, லாக்அப் மரணம். மக்கள் அவரை நோக்கி கேட்கிறார்கள், உங்கள் ஆட்சியில் நடந்த கேவலமான லாக்அப் டெத் அப்படின்ட்டு. மக்கள் அவரை நோக்கி கேள்வி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அவரை நோக்கி கேள்வி கேட்குறாங்க. மக்கள் அவரை நோக்கி எத்தனை பாலியல், அதாவதுங்க குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு நகரத்தில், ஏதோ ஒரு பேரூராட்சியில் உறவினர் மூலமாகவோ நண்பர் மூலமாகவோ அல்லது திடீர்னு ஏற்படுகிற பாலியல் பலாத்கார வழக்கு என்பது வேறு. அரசு முறை பலாத்காரம்னு ஒன்று இருக்கு, அரசு முறை பலாத்காரம் உண்டு. அதையெல்லாம் அரங்கேற்றியது அதிமுக தான். வாச்சாத்தி கலவரம் என்னது? அது வீரப்பனை தேடி போன அதிரடிப்படை செய்தது என்ன? சிதம்பரம் காவல் நிலையத்தில் பத்மனி யார் ஆட்சியில் நடந்தது? திருக்கோயிலூர் இருளன மக்கள் கற்பழிப்பு யார் நடத்தியது? குடியங்குளம் கலவரம் என்ன நடந்தது? இப்படி பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் பண்ணது அரசு முறையில், காவல்துறை, அதிரடிப்படை. இப்போ ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது, நிறைய பேர் பார்த்தோம், பாராட்டணும். சூர்யா ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். ஜெய் பீம், இந்த சூர்யா கேரக்டர் ஐயா முன்னாள் நீதிபதி சந்துருவுடைய கேரக்டர். அது
ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படம் வந்தது. பல ஆயிரக்கணக்கான இருளரின மக்களுக்கு பட்டா கிடைத்தது, ஸ்கூலில் சேர வாய்ப்பு கிடைச்சது, காலேஜ் நோக்கிலாம் போனாங்க, வீடு கிடையாது, எல்லாம் நடந்தது. அந்த ஜெய் பீம் உண்மை கதை யார் ஆட்சியில் நடந்தது? சாஸ்தாத் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் நடந்தது தான். இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கு அப்படியா? ஏதோ ஒன்று நடக்குது, நடக்கவே இல்லை நான் சொல்ல, ஏதோ நடக்குது, ஆனால் வேடிக்கை பார்க்கவில்லை, வக்காலத்து வாங்கவில்லை, அவங்களுக்கு காப்பாற்றலை, அவங்க அடைக்கலம் கொடுக்கல, தூக்கி சட்டத்தை முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். இன்னொன்று, நேற்று பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பேசும்போது அரசியல் பொது வாழ்க்கையில் 8000 நாட்கள் நான் கழிச்சிட்டேன், அது எனக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்தியாவின் அதிக முறை அதிகார பதவியில் இருந்தவர் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிபாஸ் ஐயா இருக்காரு. அதுக்கப்புறம் அருணாச்சல முதலமைச்சர் பங்க் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல இவரும் வந்துட்டார். ஓகே, ஜோதிபாஸ் இருந்த வரலாற்று பெருமை வேறு, பங்க் அருணாச்சல பிரதேசம் யூனியன் பிரதேசம் கணக்கிலேயே வராது. பிரதமராக முதலமைச்சராகவும் பிரதமராகவும் 8000 நாட்களை கடந்திருக்கிறார். ஓகே, அரசு பொறுப்பில் அப்படின்னு வெறும் 320 நாள் பதவியில் இருந்தவர் மறைந்த சமூக நீதி காவலர் ஐயா விபி சிங். வெறும் 320 நாள். இவர் எவ்வளோ நாள்? 8000 நாட்கள் சொல்றேன். 8020 நாட்கள். 20 நாளோ 200 நாட்களோ. 320 நாள் இருந்த விபி சிங் செய்ததை 8000 நாட்கள் இருந்த நரேந்திர மோடி செய்யலை. வெறும் 320 நாள் இருந்த சமூக நீதி காவலர் விபி சிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய 40 கோடி மக்களாக இருக்கக்கூடிய பிற்பட்ட மக்களுக்கு கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசு பணியில் அதிகாரத்தை வழங்கி, அந்த பிற்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கிய மண்டல் கமிஷனை அமுல்படுத்திய காரணத்தினால் இதே பிஜேபியால் அரசு கவிழ்க்கப்பட்டு பதவி இழந்தவர் விபி சிங். 320 நாள்ல 40 கோடி மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பதவி இழந்தார விபி சிங், அவரை பாராட்டுமா? 8000 நாட்களாக பதவியில இருந்து சமூக நீதியை குடிதோண்டி புதைத்திருக்கிற நரேந்திர மோடியை பாராட்டுமா? மக்கள் முடிவு செய்யட்டும். உங்கள் நேரத்து வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க. நன்றி. மகிழ்ச்சி.